கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டம் தளிவன்றியம் ஒன்றியத்துக்குட்பட்ட ஆச்சிபாளையம் ஊராட்சிக்கு சேர்ந்த குடிசாதனப்பள்ளி கிராமத்தில் 14/2/2025 இன்னைக்கு காலையில் 7 மணியிலே ஒத்த காட்டு யானை அட்டகாசம் செஞ்சு கோபால் என்பவர் வீட்டு பக்கத்தில் வெளியில் வந்திருக்கும் போது காட்டு யானை வீசி அவர்களுக்கு தலை மற்றும் காது, கை மற்றும் காலுக்கு அடிபட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி அந்த கிராமத்துக்கு சேர்ந்த ஒரு இளைஞர் காலேஜுக்கு போகும்போது வண்டி எடுத்துகிட்டு அப்போது 6:55 அந்த நேரத்தில் வந்திருக்கும் போது குறுக்க யானை வந்த பிறகு வண்டி அங்கேயே விட்டுட்டு ஊருக்குள்ளே ஓடி இருக்கிறார். அப்போ இந்த காட்டு யானை அவர் விட்டுட்டு இந்த கோபால் அப்போவே மிதிச்சிருக்கிறது. இவருக்கு அதுக்கு பின் வனசரக அலுவலர்களுக்கு ஊர் பொதுமக்கள் தொலைபேசி மூலமாக சொல்லியிருக்கும் போது இந்த வனசரக அலுவலர்கள் எடுத்துகிட்டு அந்த ஆளை தளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அதுக்கு பிறகு தனியார் நாகேஷ் மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்து அப்படியே ஆம்புலன்ஸில் பெங்களூர் நாராயணா ஹிருதயாலயக்கு போய் அங்கே ஸ்பர்ஷாவில் சிகிச்சை பெற்றிருக்கார். இவருக்கு அடிபட்டு இருக்கிறது. இந்த ஒத்த காட்டு யானை 2 நாளாக ராயக்கோட்டையிலேருந்து ஓசூர் பகுதி எல்லாமே சுற்றிட்டு தேங்கனிக்கோட்டையில் முள் பிளாட் இந்த பாலத்தோட்டப்பள்ளி அருகில் உள்ள முள் பிளாட்டில் சேர்ந்திருக்கு. அங்கிருந்து ஜோலகிரி வனசரக அலுவலர்கள் நைட்டு 3 மணி வரையும் பின்னாடியே இந்த நேர்லட்டி என்ப இடத்திற்கு சேர்ந்திருக்குது. அதுக்கு பின்னாடி இவருக்கு யானை எங்கே இருக்குது என்னன்றது தெரியல. அது அப்படியே பெட்டப்பள்ளி பக்கத்தில் தளி அருகில் பெட்டப்பள்ளி இருக்குது. அந்த பெட்டப்பள்ளியிலேருந்து இந்த தளி பகுதிக்கு குடிசாதனப்பள்ளி கிராமத்திற்கு போயிருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த ஒத்த காட்டு யானை இதில் பெல்ட் இருக்குது. இந்த பெல்ட் இருக்கிற யானை இதுக்கு வனசரக அலுவலர்களுக்கு உள்காட்டுக்கு துரத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போதைக்கு இந்த ஆண்டு ராயக்கோட்டை 1, ஜக்கேரி 1 2 உயிர் சேதாரம். இதே போல் இந்த ஆண்டு இந்த யானை தாக்கியிருக்கு ஜவளகிரி வனசரகத்தில். இதுக்கு இன்னும் காவலர்களை அதிகப்படுத்தி யானைகள் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கணேஷ் ரெட்டி நான் வனசரக அலுவலர்களுக்கு இது தெரிவிக்கிறேன்.